ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூசர் ரிக்வெஸ்ட்டை பார்ப்போம். நாராயணன் அவர் ஃபியூஷன் ரியாக்டர் பற்றி பேச சொல்லியிருக்காரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதே சமயம் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக். நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த வீடியோவில். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காலேஜில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய டாபிக்ஸ் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் கீழே போடுறேன். அங்கே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கலாம். நானும் உங்ககிட்ட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் ஜென்ரேட்டர், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. இது ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னா நிறைய ஃபவுண்டேஷனல் நாலேஜ் நீங்கள் பில்ட் பண்ணணும். அதனோட வீடியோ லிங்க்ஸ் நான் கீழே போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிய வேண்டியது ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், அந்த லிங்கை போய் பாருங்கள். அப்புறம் குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ், அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு நீங்கள் நியூக்ளியர் ஃபியூஷன் எப்படி ஒர்க் பண்ணுது அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அந்த லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் இந்த ஹிக்ஸ் பாசம் அண்ட் ஹிக்ஸ் ஃபீல்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதையும் நான் லிங்க் கீழே போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வராது. அதனால் அந்த வீடியோ பார்க்கறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த ஆட்டம், அப்புறம் அதனோட மேசஸ், இதனோட பங்கு என்ன, இதை வச்சு நம்ம எப்படி ஒரு எனர்ஜியை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸில் குவார்க்ஸ் இருக்குது. அந்த குவார்க் வச்சு நம்ம புரோட்டானை கிரியேட் பண்ண முடியும். இப்போ 2 அப் குவார்க் ஒரு டவுன் குவார்க் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு புரோட்டான் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நியூட்ரானுக்கு ஒரு அப் குவார்க் 2 டவுன் குவார்க் இருந்ததுன்னா நியூட்ரான் கிடச்சிரும். இப்போ குவார்க்குக்கு ஒரு மாஸ் இருக்குது. அதே மாதிரி அது எல்லாமே சேர்ந்து புரோட்டானுக்கு ஒரு மாஸ் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ குவார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 குவார்க்கு அது சேர்த்து புரோட்டான் கிரியேட் ஆகுது. ஆனால் புரோட்டான் சுமார் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்குது வெயிட். அதாவது குவார்க் வெயிட்டு 3மே நீங்கள் ஆட் பண்ணாலும் புரோட்டானோட மேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் இது 3மே சேர்த்து அது ஜாஸ்தியாக இருக்குது. இது ரொம்ப பசிலிங்கான விஷயம். எப்பறம் அது இப்போ 3 விஷயத்தை நம்ம ஆட் பண்ணி மொத்தமாக பார்த்தா மேஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரணும். நியூட்ரானுக்கு போனோம் அப்படின்னா அதே மாதிரி நியூட்ரான்லேயும் 3 குவார்க் இருக்குது. அந்த 3 குவார்க்கு வெயிட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நியூட்ரானோட வெயிட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த குவார்க் பாண்ட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் மாட்டிக்கும். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நம்ம குளூவான்ஸ் அண்ட் போசான்ஸ் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த போசான்ஸும் குளூவான்ஸும் மேஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு எனர்ஜி ஃபீல்டு அங்கே கிரியேட் ஆகிடுது. அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நிறைய மேஸ் ஆட் பண்ணி விட்டுருது. இப்போ நீங்கள் அந்த குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கலர் சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்னு இந்த குவார்க்ஸ்க்கு நடுவில். அதுவும் மேஸை ஆட் பண்ணி விட்டுருது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஹிக்ஸ் ஃபீல்டில் நடந்து முடிஞ்சிச்சு. அதனால தான் இந்த மேஸ் எல்லாம் செட் ஆகி நம்மளுக்கு ஒரு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிது. இப்போ இந்த மேஸ் என்ன ஒரு பங்கு பண்ணுது அப்படின்னா, ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனுக்கு நம்ம போனோம். நம்ம ஏன் மேஸ் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் என்ன, E=mc². இப்போ நம்ம இந்த மேஸை தூக்கி நம்ம அந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டோட ஸ்பீடு தெரியும். அப்புறம் நம்மளுக்கு அந்த மேஸ் வச்சு நம்ம எவ்வளோ எனர்ஜி அந்த பார்ட்டிகளுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் குவார்க்கோட மேஸ் எடுத்து அதில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடச்சிரும். ஏன்னா மேஸ் மட்டும்தான் தெரியாத வேல்யூ, ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி குவார்க்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கு. இப்போ புரோட்டானோட எனர்ஜி என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே தான். புரோட்டானோட மாஸை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிரும். நியூட்ரானுக்கு அதே தான். இப்போ நம்ம என்ன பர்பஸ்க்கு நம்ம இந்த மேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எனர்ஜி எங்கே லூஸ் பண்ணுறோம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2 ஆட்டமை நம்ம ஜாயின் பண்ணால் ஒரு மாலிகுல் ஒன்று கிடைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு H2O எடுத்துக்கோங்க. இப்போ H2O வாட்டர் தான். அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அப்புறம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வேணும். இதை நீங்கள் பாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்துடும். இப்போ பாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஆக்சிஜனுக்கு ஆட்டமுக்கு ஒரு மேஸ் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மேஸ் இருக்குது. இப்போ 2மே சேர்க்கும் போது பார்த்தா உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் மேஸ் கூட்டினா என்ன வருமோ அதுதான் வரணும். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, அந்த பாண்ட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி ஒன்று ரிலீஸ் ஆகிடும். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா அது எனர்ஜி ஆஃப் கன்சர்வேஷனில் வந்துடும். அந்த லா ஆஃப் கன்சர்வேஷனில் வந்துடும். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம குவார்க் வருவோம்.
ஏன் புரோட்டானோட மாஸும் குவார்க்கோட மாஸ்க்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னா, ஏன்னா அந்த மாஸ் வந்து கூடிருச்சு. அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபோர்ஸ் பாண்டிங்ல வந்து என்னன்னா, மாஸ் வந்து கூடி புரோட்டானா வரும்போது அதுக்கு வந்து நெறைய மாஸ் வந்துடுது. அதுதான் ரீசன். இப்போ வந்து நம்ம ஆட்டம்ஸ்க்கு வருவோம். நீங்க ஆட்டம்ல வந்து இந்த மாஸ் தான் வந்து பெரிய பங்கு. நம்ம வந்து எனர்ஜிய வந்து எப்படி வந்து வெளில எடுக்கிறோம், இல்ல உள்ள குடுக்குறோம், அத பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வச்சு கம்பைன் பண்ணா நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான் இருந்ததுன்னா போதும். நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டமோட நியூக்ளியஸ கம்பைன் பண்ணிட முடியும். அத கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி 2 புரோட்டான், 2 நியூட்ரான் இருந்தா நம்ம வந்து ஹீலியம் ஆட்டம் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ இந்த மாரி நீங்க வந்து ஒவ்வொரு ஆட்டமா நீங்க வந்து புரோட்டான், நியூட்ரான் வச்சு கிரியேட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது இது கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி வந்து வெளியில வருது அப்படிங்கிறது வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப அந்த டிஃபரன்ஸஸ் வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்ல போட்டோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து நம்ம எனர்ஜி வந்து வெளில வர்றது கம்மியாயிட்டே இருக்கும். அதாவது நம்ம அதிகமான எனர்ஜி வந்து அந்த சார்ட் பிரகாரம் வந்து ஹீலியம்க்கு மட்டும் தான் இருக்கு. அதாவது 2 புரோட்டான் அண்ட் 2 நியூட்ரான் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெளில வர எனர்ஜி வந்து அந்த ப்ராசஸ்ல வந்து நெறைய இருக்கு. இப்போ பெரிய ஆட்டம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அயன் அந்த ஆட்டம்க்கு மேல இருக்கிறதெல்லாம் என்னன்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து கிடையாது. வெளில வருது. ஆனா ரிவர்ஸா ஒர்க் பண்ணுது. அந்த பெரிய ஆட்டமா அதாவது நெறைய மாஸ் உள்ள ஆட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணா நெறைய எனர்ஜி வரும். ஸோ அதனால தான் வந்து அந்த அட்டாமிக் நம்பர் 56 அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனர்ஜி நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கிறதோட, நம்ம வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணா நெறைய எனர்ஜி எடுக்க முடியும். அதனால தான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய ஆட்டமா எடுத்துக்கிட்டு அத ஸ்ப்ளிட் பண்ணா எனர்ஜி வந்து நெறைய வரும் அப்படிங்கிறதுக்காக அத ஸ்ப்ளிட் பண்ணிருவாங்க. அது நியூக்ளியர் ஃபிஷன். அதுக்கு கீழ இருக்கிற ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது நியூக்ளியர் ஃபியூஷன்ல வந்துரும். ஏன்னா, நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணா வராது. கம்பைன் பண்ணா நெறைய எனர்ஜி வரும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை. எப்படி வந்து ஒரு ஆட்டம வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்க்கு யூஸ் பண்ணுமா, இல்ல நியூக்ளியர் ஃபியூஷன்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம எனர்ஜி பத்தி நெறைய பேசிட்டோம். ஆனா இந்த எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்றது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த எனர்ஜி வச்சு தான் வந்து நம்ம நெறைய எலக்ட்ரிசிட்டி வந்து புரொடியூஸ் பண்றோம். ஒரு டர்பைன் ரன் பண்ணி புரொடியூஸ் பண்றோம். இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணதுனால வந்து அதுலருந்து நெறைய பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியுது. ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கு மாரி நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் அதெல்லாம் வந்து பர்ன் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றோம். ஒரு பிரச்சனை வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதுல வந்து யுரேனியம் யூஸ் பண்றோம். அந்த யுரேனியம வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா அது வந்து ஹையர் மாஸ் உள்ள ஒரு ஆட்டம். ஆனா பிரச்சனை வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் வேஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து நம்மளுக்கே வந்து அது ஹார்ம்ஃபுல். அதனால வந்து என்னன்னா, அந்த நியூக்ளியர் வேஸ்ட்ட வந்து நம்ம வந்து பூமிக்கு கீழ ரொம்ப ஆழமா போயிட்டு தான் நம்ம அத வந்து பரி பண்ணணும். அப்பதான் வந்து அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் இல்லாம ஆயிடும். அப்புறம் ஏதோ ஒரு ரியாக்டர் வந்து மெல்ட் ஆச்சு அப்படின்னா, அது வந்து அதாவது நம்ம ஒரு ஒரு சிவிலைசேஷன அழிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாரி தான் வந்து செர்னோபில் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டும் நடந்தது. அது யூரோப் வரைக்கும் வந்து அதனோட ரேடியேஷன்ஸ் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ நெறைய ரிஸ்க் இருக்கு. இப்போ வந்து கொஸ்டின் வந்து என்னன்னா, இவ்ளோ ரிஸ்க் வச்சுட்டு ஜெனரேட் பண்ற எனர்ஜி வந்து வொர்த்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து வொர்த் கிடையாது. ஏன்னா ரியாக்டர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம பாப்புலேஷன் வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வேற விதத்துல எப்படி நம்ம வந்து அந்த எனர்ஜிய வந்து புரொடியூஸ் பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான் வந்து இப்போ ஆல்டர்னேட் ஆப்ஷனா நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல வந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னா, தாராளமா பண்ணலாம். ஏன்னா இப்போ எக்ஸ்பெரிமென்டேஷன்ல வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மெத்தட்ல வந்து நம்ம ஒரு ஹீலியம் நியூக்ளியை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பாண்டிங்ல வந்து வர எனர்ஜி வந்து பெரிய லெவல் ஆஃப் எனர்ஜி. நான் வந்து ஹீலியம் ஆட்டம்னு சொல்லல. ஹீலியம் நியூக்ளியன்னு தான் சொன்னேன். எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எலக்ட்ரான்ஸ் இல்லாம இருந்தாலும், நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹீலியம்க்கு தேவையான புரோட்டான் அண்ட் நியூட்ரான நம்ம வந்து ஒண்ணா வந்து பாண்ட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா, அது ஹீலியம் நியூக்ளியர் ஆயிடும். அந்த பாண்டிங்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஆட்டம்க்கு மட்டுமே நடக்குது. இப்போ இந்த மாரி வந்து பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் நீங்க போட்டீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 5 எம்எல் அந்த லிக்விட்லயே வந்து அதாவது ஃபுல்லா ஆட்டம்ஸா இருக்கு. பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஊருக்கே வந்து எலக்ட்ரிசிட்டி 1 வருஷத்துக்கு குடுக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தான் வந்து இப்ப சயின்டிஸ்ட் வந்து அந்த துறையில வந்து இப்போ நெறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த ஹீலியம் ஆட்டம் வந்து நம்ம வந்து 2வது எலமெண்ட் நம்ம பீரியாடிக் டேபிள்ல. அதனால வந்து என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த ஹீலியம் ஆட்டம் அதாவது நியூக்ளியை கிரியேட் பண்ணா நமக்கு வந்து 2 புரோட்டான், 2 நியூட்ரான் வேணும். இப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஆட்டம் தான். அது வந்து ஹைட்ரஜன். ஸோ அத வச்சு தான் வந்து நம்ம இத கிரியேட் பண்ணணும். ஹீலியம்க்கு மேல இருக்கிற ஆட்டம் போனா நம்ம வந்து அது வந்து உடைக்கணும். அந்த ஆட்டம உடைச்சு அதுலருந்து புரோட்டான், நியூட்ரான் எடுத்து நம்ம வந்து ஹீலியம் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து வொர்த் கிடையாது. உடைக்கிறதுல வந்து அவ்வளவு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஹைட்ரஜன் வச்சு தான் நம்ம வந்து ஹீலியம் கிரியேட் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் வந்து எடுக்கிறோம். ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 புரோட்டான், 1 எலக்ட்ரான் இருக்கு. நம்ம வந்து ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து டியூட்டீரியம் அப்படின்னுவோம். அப்புறம் 2 நியூட்ரான் ஆட் பண்ணிட்டோம்னா, அது வந்து டியூட்டீரியம் அப்படின்றோம்.
ஸோ இந்த ஹைட்ரஜன் கன்ஃபிகரேஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஹீலியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டியூட்டீரியமில் வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குது. அப்புறம் ட்ரிட்டியமில் வந்து ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீலியம், அதாவது 2 புரோட்டான் 2 நியூட்ரான், ஒரு ஆட்டம் ஒன்று, ஒரு நியூக்ளியை ஒன்று கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரான் வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த காம்பினேஷன் தான் வந்து நிறைய எனர்ஜி கொடுக்கறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம வந்து நிறைய ஆட்டம்ஸ்க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன்ல என்ன ஜென்ரேட் பண்றோமோ அதை விட நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபியூஷன்ல வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதுல நியூக்ளியர் வேஸ்ட் வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் வச்சு தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அதனால வந்து அது என்ன ஆனாலும் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம வந்து அது நியூக்ளியர் வேஸ்ட் அதை கன்சிடர் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படி என்னன்னா நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் வந்து செயின் ரியாக்ஷன் கிடையாது. நம்ம வந்து இன்புட் வந்து நம்ம அந்த ஹைட்ரஜனோட ஐசோடோப் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஹீலியம் நியூக்ளியர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு இன்புட்டை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே கண்ட்ரோலபிள். அதனால வந்து இது மெல்ட் டவுன் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. ஆனால் நியூக்ளியர் ஃபிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ராட்ஸ்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் கண்ட்ரோல் ராட் வந்து கண்ட்ரோல் ஆகலை, அதாவது ஒர்க் பண்ணலை அப்படின்னா அது அன்கண்ட்ரோலபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால அந்த செயின் ரியாக்ஷன் வந்து நம்ம ஸ்டாப்பே முடியாது. அது வந்து போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து மெல்டவுன்லாம் நடக்குது. பட் நம்ம இந்த ஃபியூஷனில் வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வந்து இந்த ஹைட்ரஜன் ஐசோடோப்போட காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா நம்ம இந்த 2 ஐசோடோப்போ நம்ம வந்து டியூட்டீரியம் அப்புறம் ட்ரிட்டியம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு டோட்டல் மேஸ் எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம வெளில வர அந்த ஹீலியம் நியூக்ளியோட மேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது மேஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் என்னாச்சு, மிச்சம் இது எங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக டிரான்ஸ்லேட் ஆகுது. அந்த எனர்ஜியோட அவுட்புட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இருக்கிற ஆட்டம்ஸில். அதனால வந்து இது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து நம்ம வந்து ஃபியூஸ் பண்ண வைக்கிறது, அதுதான் வந்து இப்போ பெரிய கொஸ்டின். இது நேச்சுரலாகவே வந்து சூரியனில் வந்து நடக்குது. சூரியனில் வந்து இந்த ஃபியூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சன்லைட் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்மளோட கோல் வந்து இந்த 2 ஹைட்ரஜன் ஐசோடோப்பை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீலியம் நியூக்ளியர் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ கிளியர் பண்ணியாச்சுன்னா நம்ம எனர்ஜி கிடைச்சிரும். இப்போ வந்து இதில் பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா இது சேர்க்கறது தான். ஏன்னா வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்புறம் வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான் எல்லாம் வந்து பாண்டாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட வந்து வேற கன்ஃபிகரேஷனில் இருக்குது நம்ம ஒட்ட வைக்கணும். நம்ம வந்து எலக்ட்ரானை ஈஸியாக எடுத்துட முடியும். என்னன்னா நம்ம நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அதே ஓடி போயிடும். அதனால எலக்ட்ரானை கட்டுறது வந்து ஈஸி. ஆனால் இப்போ இந்த 2 நியூக்ளியை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா இந்த நியூக்ளியை வந்து நம்ம எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரிப்பல் ஆகிடும். அதனால வந்து அது ஒட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, அதே மீறி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அது தள்ளி விட்டுரும் இன்னொரு ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா. அதனால தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம வந்து சூரியன் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். சூரியன் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்மாவை கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு 1 மில்லியன் சென்டிகிரேட் அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். 1 மில்லியன் 100 மில்லியன் சென்டிகிரேட் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம சூரியனில் வந்து நடக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அதை வந்து நம்ம எர்த்துக்கு வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம். இப்போ நம்ம டியூட்டீரியம் அந்த ஹைட்ரஜன் நியூக்ளியர் எடுத்துட்டு அப்புறம் ட்ரிட்டியம் அதனோட நியூக்ளியர் எடுத்து நம்ம வந்து ஒன்றா வந்து ஒட்ட வைக்கணும் அப்படின்னா இந்த பிளாஸ்மா கண்டிஷன்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து ரிப்பல் பண்ண முடியாது. என்ன ஆகிடும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 புரோட்டான் 2 நியூட்ரான் அப்புறம் ஒரு நியூட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும், அது வெளியில் ஓடிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹீலியம் ஆட்டம் வந்து கிடைச்சிடும். அந்த ஆட்டம் கிடைக்கிறதுனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஹீலியம் நியூக்ளியர் வர்றதுனால நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த தியரி வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் அப்படிங்கிறது நம்ம வரோம். இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். அங்கே தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் ஒன்று கண்டுபிடிச்சு இப்போ ரீசர்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. தரவா ஒரு ரியாக்டர் ஒர்க் பண்ணா அப்படின்னா இல்லை, இது பல வருஷமா ரிசர்ச் வந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய அட்வான்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் வந்து மெயின் கம்போனண்ட்டே வந்து நம்ம இந்த 2 ஹைட்ரஜனை வந்து சேர்க்கறது தான், 2 ஹைட்ரஜன் நியூக்ளியர். இப்போ அந்த ரியாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாராய்ட் ஷேப்பில் இருக்கும், அதாவது டோனட் ஷேப்பில் இருக்கும். ஏன் அது டோனட் ஷேப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்மா லேயர் வந்து எந்த வால்யூம் டச் பண்ணக்கூடாது.
அந்த வால் டச் பண்ணிச்சு அப்படின்னா அதனோட டெம்பரேச்சர்னால அந்த வால் வந்து உருகிடும். அதுதான் வந்து பிரச்சனை. ஏன்னா நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி உள்ள மெட்டல் கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த பிளாஸ்மா லேயரை வந்து நம்ம அந்த டாராய்டு வாலை வந்து டச் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் வந்து சேலஞ்ச். இந்த பிளாஸ்மா லேயரை வந்து எப்படி வந்து நம்ம வால் கிட்ட டச் பண்ணாமல் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்மா லேயர் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேற எலக்ட்ரிசிட்டி குத்தாகணும். ஸோ அந்த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த அயன்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆர்க் ரியாக்டர் ஒன்று காமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அது வந்து படத்தில் வந்து அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்மா லேயர் வந்து நம்ம வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ அந்த பிளாஸ்மா லேயரில் வந்து இருக்கிறது என்ன, நம்மளோட ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ அந்த ஹைட்ரஜனோட நியூக்ளியை எலக்ட்ரான் வந்து ஓடி போயிடும். அந்த பிளாஸ்மாவில் இருக்காது, எலக்ட்ரான் கலந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் நியூக்ளியை தான் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் தான் வந்து என்ன ஆகுனா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கம்மியான டெம்பரேச்சரில் ஒட்டாது. ஸோ ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹீலியம் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த ஹீலியம் ஆட்டம் நியூக்ளியை வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி அவுட்புட் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த ரியாக்ஷனோட அவுட்புட் வந்து நம்ம எனர்ஜியாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். எனர்ஜினா வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டாக கிடைக்கலாம், இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக் பல்ஸாக கிடைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹீலியம் நியூக்ளியும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம எடுத்துட முடியும். ஸோ இந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு தான் வந்து என்னன்னா இப்போ டிசைன் பண்ணுறாங்க. எப்படி வந்து இது எடுத்து நம்ம வந்து ஒரு டர்பைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து டர்பைனுக்கு கொடுத்தா அதுலேயும் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி ட்ராப் ஆகுன்றதுக்காக இப்போ உள்ள டைரெக்டாகவே நம்ம வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரியே ஜென்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறதும் அந்த மாதிரி ஒரு இவாலுவேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஃபியூஷன் ரியாக்டரில் நம்ம வெளியில் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த ஹீட்டை வந்து தண்ணிக்கு கொடுத்து அதை ஸ்டீம் ஆக்கி அதில் டர்பைன் ரன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ சைக்கிள் போன அப்புறம் நம்ம பார்த்தோம் லா ஆஃப் கன்சர்வேஷனில் ஏதோ ஒரு இடத்துல லாஸ் ஆகிடும் எனர்ஜி. அதனால வந்து டைரெக்டாகவே ஹீலியம் நியூக்ளியை வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வச்சு நம்ம டைரெக்டாகவே நம்ம பவர் கிரிட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இன்னும் வந்து ரீச் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்மால் ஸ்கேலில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து ஹீலியான் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க ரியாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதை லார்ஜ் ஸ்கேலாக மாற்றணும்னா அதுதான் வந்து இப்போ வந்து மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து இந்த ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் தான். இதுதான் வந்து ரா மெட்டீரியல். இப்போ இது எங்கேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் வந்து நம்மளோட எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அது பிளாக் பண்ணிடுது. அதனால வந்து நம்மளுக்கு நிறைய வந்து உள்ளே வர மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த ரா மெட்டீரியல் அவ்வளோ கிடையாது. இன்னொரு விதத்தில் வந்து அந்த ரா மெட்டீரியல் எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்மளோட நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர் அதில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க கூலிங் ஏஜென்ட்டாக. அந்த வாட்டரில் வந்து இருக்குது அந்த டியூட்டீரியம் அண்ட் ட்ரிட்டியரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அதில் வந்து நம்ம எடுக்கலாம். இல்லாட்டி இதை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து 3 வரைக்கும் போகணும். 3 வரைக்கும் போயிட்டு நம்ம வந்து அங்கேருந்து அதை மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அது ஏன் மூணில் மட்டும் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா மூணில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடையாது, அதுக்கு அட்மாஸ்பியரே வந்து கம்மி. அதனால வந்து என்னன்னா இங்கே வராத அந்த டியூட்டீரியம் ட்ரிட்டியம் வந்து அது மூணில் வந்து போகுது. அதனால வந்து ஒருவேளை நம்ம வந்து வேற வழியே இல்லை எர்த்தில் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மூணுக்கு ட்ரிப் அடிச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரா மெட்டீரியலில் தான் வந்து இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினபிளாக இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த லித்தியம் ஆட்டமை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஹீலியம் அப்புறம் டியூட்டீரியம் இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு பாத்திரம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பல எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அட் அ டைம் போயிட்டு இருக்கு. ஸோ கன்க்ளூசிவாக வந்து இப்படி தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் முடிவு இல்லை. பட் ஆனால் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து இன்னும் வந்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து கேட்கலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு. இப்போ வந்து ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 1 ml to 5 ml உங்களுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல் கிடைச்சதுன்னா அதாவது மில்லி லிட்டரில் நீங்கள் வந்து இந்த நிலக்கரி அது வந்து 1 million டன் நீங்கள் அந்த நிலக்கரியை எரித்து எவ்வளோ வந்து உங்களால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ இது வந்து 1 ml இல்லை 2 ml உங்களால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். அப்படின்னா நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஃபியூஷன் ரியாக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீடே இல்லாமல் கூட ஒரு பாயிண்டில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து பெரிய மோட்டிவேஷன். நமக்கு வந்து அந்த க்ளீன் எனர்ஜி அப்புறம் க்ரீன் எனர்ஜி அதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். நம்ம வந்து கம்மியான ரா மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து அதிகமான அவுட்புட் எடுத்து நம்ம வந்து மற்ற எல்லா ஃபாசில் ஃபியூலும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம பண்ணிடலாம்.
இதுல வந்து ஏன் இன்னொரு மோட்டிவேஷன் இருக்குன்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக்கா மாறிட்டு இருக்கிறதுனால வந்து அதனோட பவர் கன்சம்ப்ஷனே வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து என்னன்னா, நம்மளோட கிரிட் வந்து நெறைய வந்து ஃபாசில் ஃபியூல் எரிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் வந்து இப்போ பிரச்சனை. அதனால தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு இது இன்னும் வந்து எக்ஸ்பெரிமென்டேஷன் வந்து வெளில வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வீடு டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்குற மாரி ஃபியூஷன் ரியாக்டர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒரு ஃபியூஷன் ரியாக்டர். அது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா, அது வருஷக்கணக்கா போகும். அதுதான் வந்து கோலு. சரி, இதுவரைக்கும் நீங்க வீடியோல பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்த வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நம்ம பார்த்தா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் சேர்த்தா நம்ம வந்து ஹீலியம் நியூக்ளியர் கிரியேட் பண்ணி ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றோம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஏன் ஹீலியம் ஆட்டமே எடுத்து ஏன் இந்த மாதிரி ஒரு கன்ஃபிகரேஷன்ல பண்ணி ஏன் இன்னொரு ஹீலியம் நியூக்ளியர் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது? அது ஒரு எனர்ஜி தான். ஏன் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஹைட்ரஜனோட ஹீலியமும் இருக்கு. அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஏன் அதை வந்து பண்றதுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து தயங்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு சூப்பர் கான்வர்சேஷனா இருக்கும். இப்போ நான் உங்களை குழப்பாம இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்ப்போம். சரிங்களா? பாய்.